ஜான் ஹால்ட் அல்லது ஜான் ஹோல்ட் என்று கல்வியாளர்கள் மத்தியில் குழந்தைகள் நலம் குறித்து உரையாடுகிற யாவருக்கும் மிக நெருக்கமான ஆர்வத்தை தூண்டுகிற பெயர். இந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற மிகவும் மதிக்கத்தக்க ஒரு ஆளுமையின் கருத்துருவாக்கங்களை, பரிந்துரைகளை பற்றி ஒரு விரிவான உரையாடலை குழந்தைகள் நலத்தின் மீது, கல்விக்குள் நடக்கிற பரிசீலனைகள் மீது உரையாடி பார்க்க வேண்டும் என்று எமக்கு தோன்றுகிறது. இந்த உரையாடலுக்கு அடிப்படையாக இப்போதும் இருந்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய குட்டி ஆகாயம் வெங்கட் அவர்கள், சிந்துஜா டீச்சர், சம்பத் ஆசிரியர், தாய் தமிழ் வழி கல்வியை தன் வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கிற திருப்பூர் தங்கராஜ் ஐயா, இன்னும் ஜான் ஹோல்ட் புத்தகத்தை என்னிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நிறைய ஆசிரியர் நண்பர்கள், இந்த கல்வி குறித்த உரையாடலில் ஏதாவது ஒரு வழியில் பங்கெடுக்கக்கூடிய, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள், இவர்கள் அத்தனை பேரும் மரியாதைக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். ஒரு குழந்தையின் கற்றல் குறித்து அல்லது குழந்தை குறித்து பேச வேண்டும் என்று விருப்பம் கொண்ட ஒவ்வொருவரும் ஜான் ஹோல்டிற்கு மிக நெருக்கமானவர்களாக நான் பார்க்கிறேன். ஜான் ஹோல்டினுடைய புத்தகங்களை, கருத்துக்களை உரையாடுவதற்கு முன்பு இன்றைய கல்வி சூழல் குறித்து, குழந்தைகளினுடைய நலம் குறித்து நாம் சில பகுதிகளை புரிந்து கொண்டு ஜான் ஹோல்டின் கருத்துக்களில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் என்றவுடன் ஒவ்வொருவருக்கும் தோன்றுகிற இயல்பான கேள்வி, அந்த குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறது. ஒரு குழந்தையை பார்த்தவுடன் நாம் கேட்கிற முதல் கேள்வியாக சமூகம் முழுவதும் நிரம்பி இருக்கிற கேள்வி, நீ என்ன படிக்கிற, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற என்று குழந்தைகளை பார்த்து கேட்டு பழகி இருக்கிற ஒரு பழக்கத்தை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் கூட அத்தகைய கேள்விகளை சுமந்தவர்களாகவே இருக்கிறோம். நான் பார்த்த வரையில் எல்லா தளங்களிலும், அரசியலில் வேலை செய்கிறவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள், கல்விச்சாலைகளில் வேலை செய்கிறவர்கள், பாரம் சுமந்து உழைக்கிற உழைப்பாளி, எளிய வேலை செய்கிற கட்டுமான தொழிலாளர், ஒரு நூலக காப்பாளர், அருங்காட்சியகத்தில் வேலை செய்கிறவர், குடும்ப உறுப்பினர்கள், இல்லத்தரசிகள், படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர், பெண்கள், யுவதிகள், இளைஞர்கள், இப்படி எல்லா தரப்பினரும் ஒரு குழந்தையை கண்டவுடன் கேட்கிற பெரும்பாலான கேள்வி, நீ என்ன படிக்கிறாய் என்பதாகத்தான் இருக்கிறது. இதன் வழி சமூகம் எதை உணர்த்துகிறது அல்லது குழந்தை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறது என்ற முதன்மையான பகுதி ஜான் ஹோல்டுக்குள் நாம் செல்வதற்கு முன்பு அலசி பார்க்க வேண்டியதாக எனக்கு தோன்றுகிறது. நாம் ஒருவரை பார்த்தவுடன், குழந்தைகள் அல்லாத ஒருவரை பார்த்தவுடன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று நாம் கேள்விகளை
வேறு வேறு தளத்தில் கேட்கக்கூடும். ஆனால் குழந்தைகளை பார்த்தவுடன் கல்விச்சாலையை ஒட்டி, கல்வி நலனை ஒட்டி ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது. இந்த மனநிலை எங்கிருந்து துவங்கியது என்றெல்லாம் நான் விவாதம் செய்வதற்கு விரும்பவில்லை. யதார்த்தமாக இப்படி ஒரு மனநிலையை நான் பார்க்கிறேன். இந்த மனநிலை எனக்கு உணர்த்துவது, இந்த சமூகம் முழுவதும் குழந்தைகள் என்பவர்கள் படிப்பதற்காக நேர்ந்து விடப்பட்டவர்களாக இந்த சமூகம் கருதுகிறது என்று நான் பார்க்கிறேன். கிராமங்களில் ஒரு ஆடு, மாடு, கோழி இவற்றை சிறு தெய்வ வழிபாட்டு கூடங்களுக்கு நேர்த்தி கடனாக விடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த உயிரியை வீடுகளில் வளர்ப்பது, பின்பு அவர்கள் வழிபடுகிற திருவிழா அன்று அந்த உயிரிக்கு, அந்த சிறு தெய்வத்திற்கு வழிபாடு காரணமாக அந்த உயிரியை உணவாக மாற்றுகிற ஒரு செயல்முறையை இந்த சமூகம் வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கிறது. அப்படி ஒரு நேர்த்திக்கடன் தன்மையோடு குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்குள் நேர்ந்து விடுகிற தன்மையோடு இந்த சமூகம் பார்க்கிறதோ என்கிற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. ஒரு குழந்தையை பார்த்தவுடன் எந்த யோசனையும் இல்லாமல் என்ன படிக்கிறாய் என்பதற்கான நேரடி பொருள் என்ன என்று நாம் பேச வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு குழந்தைகளை ஏன் அவ்வாறு பார்க்கிறோம் என்று இன்று வரை விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்வியாகவே அது இருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு போகாத குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை சமூகத்தில் இயலாமையாக இருக்கிற குழந்தையாக பார்க்கிற ஒரு இரக்க குணத்தை நாம் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா, ஐயோ பாவம், படிக்க வேண்டிய வயசுல, இப்படியான கருத்தாக்கங்களை, உரையாடல்களை நாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத குழந்தைகளிடம் செய்து பார்க்கிறோம். பள்ளிக்கூட பாட நூல்களில் பார்க்கிற போது இன்று உலக ஆளுமைகளாக இருக்கிற விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் யாவரும் பள்ளிக்கூடத்திற்கு போகாதவர்களாகவே அவர்கள் வரலாறை படிக்க முடிகிறது. பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் பின்னாளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளாக இருந்தனர் என்றும் கூட பள்ளிக்கூட நூல்கள், வரலாற்று நூல்கள் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வரலாற்றை தெரிந்து கொண்ட பின்பு படிக்காத, பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத ஒரு குழந்தையை பார்த்தவுடன் கருணையோடு பார்க்கிற மனநிலையை நாம் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகள் மீது நமக்கு இருக்கிற பார்வையை மீண்டும் ஒரு முறை கலைத்து போட்டு பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. பள்ளிக்கூடம் மட்டும்தான் குழந்தைகளுக்கான புகலிடமாக இருக்கிறதா? அந்த புகலிடத்தில் மட்டும்தான் குழந்தைகள் அடைக்கலம் பெற வேண்டுமா என்றெல்லாம் நாம் பேசி துவங்குகிற போதுதான் குழந்தை குறித்தான பார்வை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று முடிவாக இருக்கிற ஒருவரை இது குறித்து நாம் விவாதிப்பதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை என்றே நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்திற்கு போய்தான் ஆகணும் என்று உங்களில் யாராவது கூட ஒரு முடிவாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய விருப்பம் அல்லது உங்களுடைய அனுபவம். ஆனால் குழந்தையை கண்டவுடன் எங்கு படிக்கிறாய், என்ன படிக்கிறாய் என்று நான் ஏன் கேட்கிறேன் என்று உங்களுக்கு தோன்றும் என்றால் உங்களுக்கு இந்த உரையாடல் முக்கியமான வேறொரு உதவியை செய்யக்கூடும். ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் ஏன் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை என்று நீங்கள் பதட்டம் அடைவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய சிக்கல். அது மீது எனக்கு எந்த விமர்சனமும் அல்ல. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாத குழந்தையை அந்த குழந்தை பின்னொரு காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வரக்கூடும் என்று நாம் அந்த படிப்பின் வழியாக ஒரு குழந்தைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் அவர் விஞ்ஞானியாக மாறுவதற்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டு பார்ப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த உரையாடல் முக்கியமான உதவியை செய்யக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடங்கள், குழந்தைகள், பள்ளிக்கூடத்திற்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு, இவற்றின் மீது நாம் இன்று பேசி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மையப்புள்ளி இருக்கிறது. குழந்தைகள் என்றவுடனேயே அது பள்ளிக்கூடம் சார்பாக இயங்குகிற ஒரு இயந்திரமாக நாம் பார்க்கிறோமா?
என்பது முதன்மையான கேள்வி. இந்த பார்வையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஜான் கோல்டு போன்ற சிலர் முதல் அடியை எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு முன்பு சமூகத்தால் ஜான் கோல்டு அளவிற்கு போற்றப்பட்ட மதிப்பு மிகுந்த ஒரு கல்வியாளர் மரியம் மாண்டிசோரி அம்மையார். அம்மையாரின் கருத்துக்களை நாம் பார்க்கிற போது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறைப்பதற்கு அம்மையார் வேலை செய்திருக்கிறார்கள் என்று பள்ளிக்கூடங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அம்மையாரினுடைய புத்தகங்களை வாசிக்கிற போதும் அம்மையாரினுடைய செயல்பாட்டு கல்வி முறையை நாம் செய்து பார்க்கிற போதும் அது மீண்டும் பள்ளிக்கூடத்தினுடைய வேறொரு சாயலோடு குழந்தையை தயாரிப்பதற்கான வடிவங்களிலேயே எனக்கு கையில் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மாண்டிசோரி அம்மையார் இத்தகைய தன்மையோடு அவற்றை உருவாக்கினார்களா என்று தீர்க்கமாக என்னால் காண முடியவில்லை. ஆனால் அவர் பேசிய செய்திகளை இன்றைய சமூகத்தில் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிற போது அது பள்ளிக்கூடங்களுக்குள் குழந்தைகளை இலகுவாக படிக்க வைப்பதற்கு, பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை இலகுவாக பொருத்துவதற்கு என்ன செய்யலாம் என்ற சமன்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த சமன்பாடுகளின் வழியாக கடுமையான செயல்பாட்டு முறை கொண்ட ஒரு கல்வியாளரின் பரிந்துரையும் இலகுவான செயல்பாடு முறை கொண்ட ஒரு கல்வியாளரினுடைய பரிந்துரைகளுமாக மரியம் மாண்டிசோரி அவர்களினுடைய சமன்பாடை ஒப்பிட வேண்டியிருக்கிறது. ஆனாலும் மரியம் மாண்டிசோரி அம்மையாரினுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகளை கல்விக்கு வெளியில் குழந்தை நலம் குறித்து பேசுபவர்களை பார்க்கிற போது, அவர்களோடு உரையாடுகிற போது குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று மாண்டிசோரி அம்மையார் அக்கறைப்படுகிறார் என்று அவர்களது கருத்துக்களை பதிவு செய்கின்றனர், நம்மோடு உரையாடும் போது வெளிப்படுத்துகின்றனர். உண்மையிலேயே மாண்டிசோரி அம்மையாரினுடைய கருத்துக்கள் ஆரம்பத்தில் இத்தகைய தன்மையோடு இருந்ததாகவும் நாம் அவர் பதிவுகளில் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த பதிவுகள் வழியாக குழந்தைகள் இயல்பாக ஒன்றை கற்றுக்கொள்ளட்டுமே என்று அவர் ஆதங்கப்படுவதும், கற்றுக்கொள்ள வேண்டும், இயல்பாகவே அந்த கற்றல் நிகழ வேண்டும் என்று அவர் விரும்புவதும் அவரது எழுத்துக்களின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. பின்பு அதை உருவாக்குகிறார். அந்த உருவாக்கத்தின் விளைவுகளை பள்ளிக்கூடங்கள் பயன்படுத்தி கொள்கின்றன. பள்ளிக்கூடங்களின் கைகளுக்கு அம்மையாரின் கருத்துக்கள் வந்தவுடன் மீண்டும் தேர்ச்சி விகிதத்தையும் குழந்தையினுடைய செயல்பாட்டு வழியாக கற்றல் வேகத்தையும் அதிகமாக்குவதற்கு அம்மையாரினுடைய கருத்துக்கள் பயன்படுத்தப்படுகிற யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அரவிந்தோ பள்ளிக்கூடங்கள் இந்திய சமூகத்தில் ஒரு மாற்று விசாலமான பார்வையை கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றன. இந்த பள்ளிக்கூடங்களுக்குள் இருக்கிற கல்வி முறைகள் அரவிந்தர் கல்வியை குறித்து பேசுகிற போது, அரவிந்தரனுடைய கல்வி சிந்தனைகளில் நாம் பார்க்கிற போது ஆன்மீகத்தை மையப்படுத்திய, குழந்தையினுடைய உயிர்ப்பு நிலையை மையப்படுத்திய ஒன்றை குழந்தைகள் புதிதாக படித்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை மேலோட்டமாகவும், ஆழமாக ஒரு குழந்தை தன்னளவில் தன் இயல்பாக இருக்க வேண்டும் என்ற பரிந்துரையை அவர் தன் வாய்மொழி வழியாக, எழுத்துக்கள் வழியாக, பிரசங்கத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடுகளில் அவர் ஒவ்வொன்றையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார். பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிற கற்றல் முறை, பள்ளிக்கூடங்களில் நினைவாற்றல் சார்ந்து இயங்குகிற கல்வி முறை, இவையெல்லாமும் கூட குழந்தைகளை சோர்வுக்கு உள்ளாக்குகின்றன என்று விமர்சிக்கிறார் அரவிந்தர். இந்த அரவிந்தரனுடைய கல்வி முறையை பின்னாளில் அவர் காலத்திற்கு பிறகு கல்விக்கூடங்கள், நிறுவனங்கள் கையில் எடுத்துக்கொண்ட பிறகு அரவிந்தரின் கல்வி முறையும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு உரிய குழந்தைகளாக மாற்றுவதற்கும் அல்லது சமூகத்தில் வெற்றியாளராக மாற்றுவதற்கான கல்வி முறையாகவும் கையில் எடுத்துக்கொள்கிற நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் உலக புகழ்பெற்ற 1950-60களில் ஆழமான தத்துவ உரையாடலை உலகம் முழுவதும் வேறு வேறு தளங்களில் செய்து பார்த்த ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய கல்வி பரிந்துரை கவனத்திற்குரியதாக இருக்கிறது. கல்வி பரிந்துரையில் ஜே கிருஷ்ணமூர்த்தி மிக துல்லியமான சில செய்திகளை தொட்டு பேசுகிறார். அவரது உரையாடல்கள் வழியாக மனிதனினுடைய மனம் எவ்வளவு சிக்கலாக இருக்கிறது, சிக்கல் இல்லாத மனதை உருவாக்குவது அல்லது மனதினுடைய சிக்கலை முழுவதுமாக கலைத்து போடுவது, மனம் கடந்து மனிதனுடைய உயிர்ப்பு நிலையை பேசுவது என்கிற எல்லா நிலைகளிலும்
அவரது பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் அவர் வழங்குகிறார். கல்விக்குள்ளும் கல்வி சாலைக்குள்ளும் மனிதர்களை பொருத்த வேண்டும் என்று ஒரு உரையாடல் தொடங்குகிற போது கிருஷ்ணமூர்த்தியினுடைய பரிந்துரை என்பது, அமைப்புகளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் எவ்வாறு இருக்கிறான் என்பதை கண்டுபிடிப்பது முதன்மையானது. ஒரு மனிதனுடைய ஆழமான அமைதியான பகுதியில் அவன் பயணிக்கிற போது எந்த ஒன்றையும் எளிமையாக கற்றுக்கொள்கிற, உள்வாங்கிக் கொள்கிற திறன் படைத்தவராக அந்த மனிதன் மாற முடியும் என்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வை, அக வளர்ச்சியை அழுத்தமாக பதிவு செய்கிறார், பரிந்துரைக்கிறார். இந்த பரிந்துரைக்கு பின்னால் கல்வி குறித்து, கிருஷ்ணமூர்த்தியினுடைய கல்வி அமைப்பு குறித்து மேற்கொண்டு செயல்படுபவர்கள் மீண்டும் கிருஷ்ணமூர்த்தி பள்ளிக்கூடங்களில் மாணவர்களாக தயார் செய்கிற நிலையை இன்று பார்க்கிறோம். இந்த மாற்று கல்வி, அகம் சார்ந்த கல்வி, இந்த கல்விக்குள் குழந்தைகளை இணைக்கிற போது இந்த கல்வி கூடங்கள் 2 வேலையை செய்கின்றன. ஒன்று, அவற்றை பெரும் மதிப்பு மிக்கதாக பொருளாதார தாக்கத்தோடு முன்வைக்கின்றன. அதிக கட்டணமும் நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற தன்மையில் பள்ளிக்கூடங்களை, நிறுவனங்களை மாணவர்கள் முன்வைக்கின்றன. இதற்கான பெற்றோர்கள், இதற்கு வாய்ப்பு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகளை அத்தகைய பள்ளிக்கூடங்களில் சேர்க்கிற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இந்த நிலையில் கல்வியாளர்களுடைய பார்வை என்பது குழந்தைகளுக்குள் இருக்கிற இயங்குமுறையை எவ்வாறு பார்க்கிறது, அந்த இயங்குமுறைகள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் குழந்தைகள் பற்றி, குழந்தை மீது நிகழ்த்தப்படுகிற கல்வி பரிந்துரைகள் பற்றி பேசி பார்க்க வேண்டும் என்று இந்த உரையாடலை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஜான் ஹோல்ட் போன்றதொரு கல்வியாளர் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அவசியத்துக்குரியதாக இருக்கிறார், வாசிப்புக்குரியவராக இருக்கிறார். ஜான் ஹோல்ட் என்பவர் என்னவான நபராக இருக்கிறார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. ஜான் ஹோல்ட் எங்கு பிறந்தார் என்று வாய்மொழியாக நான் கேள்விப்பட்டதை தவிர அவருடைய பிறப்பு வரலாறு எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஜான் ஹோல்டினுடைய எழுத்துக்களை நான் படிக்கிற போது அவர் பள்ளிக்கூடங்களுக்குள்ளும் மாணவர்கள் மீதும் சில விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்வது புதுமையானதாக பார்க்க முடிகிறது. அவர் பெரும் மதிப்பு மிக்கவராக நான் பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் அமைப்புகளை, பள்ளிக்கூட நிறுவன செயல்பாடுகளை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு குழந்தைகளினுடைய இயல்பை நோக்கி ஏதாவது செய்து பார்க்க முடியுமா என்ற பரிந்துரையை நமக்கு முன்வைக்கிறார். ஜான் ஹோல்டினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுடைய தோல்வி குறித்து, குழந்தைகள் கற்றுக்கொள்வது குறித்த செயல்பாடுகளும் அவரது புத்தகங்களில், முன்பு எழுதிய புத்தகங்களில், ஆவணங்களில் பார்க்க முடிகிறது. கணக்கு பாடத்தை எவ்வாறு படிக்க வேண்டும், கணக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்றெல்லாம் கூட அவர் குழந்தைகளினுடைய பள்ளிக்கூட நலம் குறித்த உரையாடல்களையும் செய்து பார்த்திருக்கிறார். இப்படி வேறு வேறு அனுபவங்களை செய்து பார்த்ததின் விளைவாக ஜான் ஹோல்ட் புதிய அணுகுமுறைகளை, யுக்திகளை கண்டுபிடித்து மீண்டும் அவை எல்லாம் பயன்படவில்லை என்று புரிந்து கொண்டதன் விளைவாக என்னவோ எவ்வாறு குழந்தைகள் கற்கின்றனர் என்ற ஒரு புத்தகத்தை படைக்கிறார். அந்த புத்தகம் முழுவதும் நாள் குறிப்பு போல அடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு செய்து பார்த்த பரிசோதனைகளை, குழந்தைகளுக்கு வழங்கிய ஆலோசனைகளை நாள் குறிப்பு போல ஒவ்வொரு நாளும் இன்னென்ன வேலைகள் செய்யப்பட்டன என்று ஆவணப்படுத்தி கொண்டே அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறார் ஜான் ஹோல்ட். இத்தகைய ஆய்வு முறையில் அவர் கல்வி கூடத்திற்குள்ளும் கல்வி கூடத்திற்கு வெளியேயும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றனர், எவ்வாறு பார்க்கின்றனர், எவ்வாறு படிக்கின்றனர், எவ்வாறு கற்றுக்கொள்கின்றனர், எவ்வாறு செய்து பார்க்கின்றனர் என்ற வேறு வேறு தளங்களில் குழந்தைகள் பற்றிய பல்வேறு செய்திகளை, புரிதல்களை வெளிப்படுத்துகிறார், பதிவு செய்கிறார், ஆவணப்படுத்துகிறார். இந்த அணுகுமுறை மற்ற கல்வியாளர்களுடைய அணுகுமுறையை விடவும் சற்று இதமானதாகவும் முன்னுரிமை பெற்றதாகவும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சமகாலத்தில் ஜான் ஹோல்ட் வாழ்ந்த காலத்தை விடவும் சமகாலத்தில் இருக்கிற கல்வி நெருக்கடி, குழந்தைகள் மீதான நெருக்கடி என்ற தளத்தில் நான் பார்க்கிற போது ஜான் ஹோல்டினுடைய அணுகுமுறை மற்ற கல்வி பரிந்துரைகளை விடவும் தேர்வு, தேர்ச்சி, குழந்தையினுடைய வளர்ச்சி விகிதம் இவற்றையெல்லாம் வேறு கோணத்தில் மாற்றி பார்க்கிறது. குழந்தைகளை இலக்குகளுக்காக தயார் செய்யக்கூடாது என்று
பரிந்துரைக்கிற பதிவுகளாக எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையில் ஜான் கோல்டினுடைய புத்தகங்கள் வழியாக சேகரிக்கப்பட்ட கருத்துக்கள், பின்னாளில் அவர் இறுதியாக தீர்மானித்து வைத்திருக்கிற புத்தகங்களின் வழியாக பார்க்கிற போது, பள்ளிக்கூடங்களும் குழந்தைகளும் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு தொடர்பு கொள்கின்றனர் என்கிற தளத்தில் ஒரு புதிய பார்வையை, புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் ஜான் கோல்டினுடைய பதிவுகள் நம் உரையாடலுக்கு உரியதாக, இந்த உரையாடல் முழுவதும் எவ்வாறு குழந்தைகள் கற்கின்றனர் என்ற புத்தகத்தை ஒட்டி பேசி பார்க்கலாம் என்று இந்த உரையாடலை நாம் துவங்குகிறோம். இன்று இந்த சமூகம் காண்கிற கல்விச்சாலையின் நிலைகளையும், கல்விச்சாலை ஏற்படுத்துகிற குழந்தை மீதான நெருக்கடிகளையும் எல்லோரும் எவ்வாறு பார்க்கிறார்கள், இந்த சமூகம் முழுவதும் எவ்வாறு அது பார்க்கப்படுகிறது என்று நமக்கு முழுமையான பரிமாணம் தெரியவில்லை. ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடங்களை போற்றுதலுக்குரிய இடமாக பார்க்கிற வழக்கமும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் ஏதாவது செய்து குழந்தையை மேம்படுத்தி விட்டால் போதும் என்கிற ஒரு நிதானமான மனநிலையும் இந்த சமூகத்திற்குள் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் பயன்பட போவதில்லை, நாம் வீட்டிலிருந்தே குழந்தைகளை படிக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற மனோபாவமும் இந்த சமூகத்தில் பார்க்க முடிகிறது. குழந்தைகள் படித்தால் படிக்கட்டும், இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று குழந்தைகளுக்கு இசைவாக ஏதாவது செய்தால் போதும் என்று குழந்தைகளையும் தன்னையும் இணைத்துக் கொள்கிற பெற்றோர்கள் பார்வையும் இந்த சமூகத்தில் பார்க்க முடிகிறது. கல்வி குழந்தைகள் என்ற தளத்தில் நிறைய கருத்துக்கள், நிறைய பார்வைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்ற யதார்த்தத்தோடு கல்வியையும் குழந்தைகளையும் ஜான் கோல்ட் வழியாக பேசி பார்க்கிற ஒரு முயற்சியாக இந்த உரையாடலை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். ஜான் கோல்டினுடைய ஒவ்வொரு எழுத்தும் மேன்மையானது, ஒவ்வொரு வாக்கியமும் உயர்வானது என்கிற எந்த புனிதமும் ஜான் கோல்டின் மீது இல்லாமல், உண்மையிலேயே ஜான் கோல்டின் பணி ஒரு குழந்தை நலத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நேர்மையாக அலசி பார்க்கிற ஆய்வுபூர்வமான உரையாடலாக இந்த உரையாடலை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஜான் கோல்ட் இந்த காலகட்டத்தில் நவீன உலகம் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பிறகு மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சலிப்பின் விளைவாக பள்ளிக்கூடங்கள் வேண்டாம் என்று ஒரு சிறு குழு முடிவு செய்கிறது. உதாரணமாக, நண்பர்களோடு பேசுகிற போது எங்கள் குழுவில் இருக்கிற நண்பர்கள் இந்த கருத்தை சொல்வதுண்டு. இப்போதெல்லாம் இளம் வயது தம்பதிகள் இளம் வயதிலேயே வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். 40 வயதிற்குள் அவர்களுக்கு மொத்த உலகமும் சலித்து போகிறது. உலகில் இருக்கிற எந்த ஒரு அமைப்பும் பள்ளிக்கூடங்களும் குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அதே அமைப்புக்குள் குழந்தைகளை திணித்து, அவர்களுக்குள் கல்வியை திணித்து, அவர்களை மறுபடியும் நம்மை போல் சோர்வாக்க வேண்டாம் என்று கருதுகிற பெற்றோர்களுடைய மனநிலையும் அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் பள்ளிக்கூடங்களை புறக்கணிக்க துவங்குகிறார்கள் என்று பள்ளிக்கூடத்திற்கு மாற்றாக சிந்திக்கிற பெற்றோர்களுடைய மனநிலையை எங்கள் நண்பர்களோடு உரையாடுகிற போது நாங்கள் கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த உரையாடலில் நாங்கள் கண்டுபிடித்த உண்மை பல இடங்களில் பொருந்தி போவதாகவே இருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய கண்ட்ரிகளில் பணியாற்றுகிற பெற்றோர்களினுடைய மனநிலையில் நாம் ஒரு கல்வி குறித்து கேட்டோம் என்று சொன்னால், இந்த 40 ஆண்டு காலம் நாங்கள் நன்றாக இந்திய பள்ளிகளில் படித்திருந்தோம். அந்த கல்வியில் கற்ற பிறகு எங்களுக்கு அழுத்தம் நிறைந்த பணி சுமை மிகுந்த வேலைகளில் நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். தொடர்ந்து வேலை பார்த்தோம். எங்கள் வேலை தன்மை எப்போது எங்களை விடுதலை செய்யும் என்கிற சோர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. உடனடியாக நாம் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற விருப்பம் எங்களுக்கு மேலெழுந்தது. வாய்ப்பு கிடைத்தவுடன் நாங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி விட்டோம். எங்கள் குழந்தைகளை நாங்கள் படித்தது போல் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்க கூடாது என்று விரும்புகிறோம். எனவே நாங்கள் வீட்டு வழி கல்வியை தேர்வு செய்கிறோம் என்றெல்லாம் கூட பெற்றோர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் குழுவில் நடந்த உரையாடல்கள் வழியாக இவை வெளிப்படுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். பள்ளி கல்வி வேண்டாம் என்று வீட்டு வழி கல்வி, ஹோம் ஸ்கூலிங் என்று சொல்லப்படுகிற வீட்டு வழி கல்வியில் படிக்கிற குழந்தைகள் ஏன் அந்த வீட்டு வழி கல்விக்கு வலியுறுத்தப்படுகிறார்கள் என்கிற தளத்தில் பார்க்கிற போது அந்த பெற்றோர்களினுடைய கடந்த கால கல்வி குறித்த பணி சுமை குறித்த அழுத்தங்களும் சோர்வும் இந்த குழந்தையை பள்ளி கல்வியை விட்டு வீட்டு வழி கல்விக்கு
இழுத்து வருகின்றன என்பதையும் பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தை பள்ளிக்கல்வியிலிருந்து வீட்டு வழி கல்வியின் வழியாக படிப்பார் என்று சொன்னால், அந்த குழந்தை சமவயது குழந்தைகளோடு பழகுகிற, சமவயது குழந்தைகளின் மத்தியில் ஏற்படுகிற வயது ஒத்த பிரச்சனைகளும் வயது ஒத்த சந்தோஷங்களும் தவறவிடப்படுகின்றன என்கிற விவாதமும் வீட்டு வழி கல்வியில் இருக்கிறது என்பதை அந்த பெற்றோர்கள் பார்க்க தவறுவதில்லை. இந்த பார்வையின் மீது பெற்றோர்கள் புதிய அணுகுமுறையை செய்து பார்க்க முடியுமா என்று வீட்டு வழி கல்வி பேசுகிற பெற்றோர்கள் சில முயற்சிகளை செய்து பார்ப்பதும் உரையாடுவதும் நடக்கிறது. பல கல்வி குறித்த உரையாடல்களில் நான் தனிப்பட்ட முறையில் பார்ப்பது, இந்த நடப்பில் இருக்கிற கல்வி முறையை ஏதாவது ஒரு வகையில் குழந்தைக்கு இசைவாக மாற்றிவிட முடியுமா என்று சொல்லப்பட்டாலும் கூட, குழந்தையை இந்த சமூகம் இலக்காக வைத்திருக்கிற ஒரு இலக்கை நோக்கி வேகமாக எதை செய்தால் நகர்த்த முடியும் என்கிற தளத்திலேயே அந்த இசைவான உரையாடல்கள் வண்ணம் பூசப்பட்டு பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த வண்ணம் பூசப்பட்ட இசைவான பரிந்துரைகள் குழந்தையை வளர்ப்பதை விடவும் இலக்கை நோக்கி குழந்தையை தள்ளுவதாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது. தமிழக அரசு, இந்திய அரசு பரிந்துரைக்கிற பல்வேறு கல்வி திட்டங்கள் வழியாக பார்க்கிற போது, இந்த கல்வி திட்டங்கள் முன்னோக்கி செல்கின்றன என்ற வாதமும், கல்வி திட்டங்கள் பின்னோக்கி இழுக்கப்படுகின்றன என்ற வாதமும் அரசியல் தளத்தில் ஒரு முக்கியத்துவமான வாதமாகவும் நான் இந்த சமூகத்தில் உலவுவதை பார்க்கிறேன். இப்படி கல்வி, குழந்தைகள், கல்விக்கூடங்கள், அரசாங்கம், பெற்றோர்கள் என்கிற பெரும் தளத்தில் கல்வி, குழந்தைகளுக்கு இடையே இருக்கிற உறவை நாம் பேசி பார்ப்பதற்கு ஜான் கோல்ட் ஒரு முதன்மையான, வெளிப்படையான, நேர்மையான களத்தை ஏற்பாடு செய்கிறார் என்று ஜான் கோல்டை நான் புரிந்து கொள்கிறேன். ஜான் கோல்டு வழியாக பேசினாலும் சரி, ஜான் கோல்டை மையமாக வைத்து பேசினாலும் சரி, ஜான் கோல்டை விசாரணைக்கு உட்படுத்தி பேசினாலும் சரி, எல்லாமும் குழந்தைகள் எவ்வாறு இசைவாக, இயல்பாக வளர்வதற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்கிற தளத்திலேயே இந்த உரையாடலினுடைய நோக்கம் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலேயே இந்த உரையாடலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்திற்குள் செல்கிற போது, ஒரு புதிய இடத்திற்கு செல்கிற மகிழ்வோடு செல்கிறாரா அல்லது தவிப்போடு செல்கிறாரா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நகைச்சுவையாக நம் சொந்த வாழ்வில் பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால், நம் அனைவருமே பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது கவலையோடு சென்ற அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன. சில குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு மகிழ்ச்சியாக சென்றதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்திற்குள் நுழைகிற 3.5 வயது 4 வயது காலகட்டம் என்பது குழந்தைகளினுடைய மனதில் என்னவாக பதிவு செய்யப்படுகிறது என்பது முக்கியமான உரையாடல் பகுதி. ஆனால் குழந்தைகள் பற்றி பேசுகிற ஒவ்வொருவரும் குழந்தைகள் விசாலமான பார்வை உடையவர்கள், குழந்தைகள் புதிய ஒன்றை செய்து பார்க்கக்கூடியவர்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள் புதிய தளத்திற்கு நகர தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால், இந்த சமூகம் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால், இலக்கியங்கள் வழியாக நாம் படிக்கிற போது குழந்தைகள் புதிய ஒன்றை செய்து பார்ப்பதில் அலாதியான விருப்பம் உள்ளவர்களாக இருக்கின்றனர் என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், புதிய பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்புகிற போது ஏன் குழந்தைகள் அழுகிறார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டியுள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு இசைவாக, கொண்டாட்டமாக செல்வதென்பது அரிதிலும் அரிது. ஒருவேளை குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பிறகு இந்த அழுகை இருக்கக்கூடும், அல்லது அழாத குழந்தைக்கு அழுகை வரக்கூடும். இந்த மனநிலை எவ்வாறாக இருக்கிறது, இந்த மனநிலையில் குழந்தைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பது இந்த உரையாடல் துவங்க வேண்டிய இடமாக நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தையை இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஆவணங்களை, உரையாடல்களை துவங்கி பார்க்கிற போது, யார் ஒருவரும் குழந்தையை கண்டவுடன் அது உற்சாகமானது, அது பளபளப்பானது, அது வேகமானது, அது துருதுருப்பானது என்று ஒரு விளம்பர பதாகையை கையில் வைத்து பேசுவது போலவே எனக்கு தோன்றுகிறது. ஒரு குழந்தை எந்த ஒன்றையும் புதிதாக செய்து பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்தும் இருக்கிறேன். இன்றும் உங்கள் வீடுகளில் இருக்கிற குழந்தையை ஒரு நாற்காலியை முன் நிறுத்தி வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை சிறிது நேரம் அந்த நாற்காலியை உற்று பார்க்கிறது, பின்பு அதன் மீது ஏறி அமர்கிறது, பின்பு அந்த நாற்காலியை இழுத்து பார்க்கிறது, பின்பு சாய்த்து பார்க்கிறது, பின்பு தலை குப்பர நிறுத்தி பார்க்கிறது, அதை
அடித்து பார்க்கிறது, தன்மேல் போர்த்தி கொண்டு படுத்திருக்க பார்க்கிறது. இப்படி விதவிதமான உறவை அந்த நாற்காலியோடு அந்த குழந்தை எழுப்பிக் கொள்கிறது. நாம் எந்த தலையீடும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்த்து நாம் இந்த குழந்தை எவ்வாறெல்லாம் சிந்திக்கிறது என்று ஆச்சரியப்பட்டுக் கொள்வோம். அப்படி ஆச்சரியத்தின் விளைவாக குழந்தைகள் புதிய ஒன்றை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று கருதி கொள்வோம். இந்த கருதுகோளின் அடிப்படையில் குழந்தை புதிய ஒன்றை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும், புதிய சூழலை சந்திப்பதற்கு எப்போதும் எத்தனிப்போடு காத்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு கருதுகோளை கையில் வைத்துக்கொண்டு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் போய் விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் அந்த குழந்தையை என்ன பாடுபடுத்துகிறது என்பதை மறுநாள் காலை பள்ளிக்கு குழந்தைகள் செல்லும் போது நாம் கண்டுபிடித்து விட முடியும். நேற்று நாற்காலியை புதிதாக அசைத்து பார்த்த ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்குள் இருக்கிற ஒரு சூழலை அவ்வாறு சந்திப்பதற்கு விரும்பவில்லை என்று நான் பார்க்கிறேன். அவ்வாறு சந்திப்பதை குழந்தைகள் பதற்றத்தோடு பார்க்கிறது. நாற்காலியோடு அல்லது ஒரு புதிய வீட்டிற்குள் புதிய உறவினர் வீட்டிற்குள் அமைதியாக ஒரு 10-15 நிமிடம் அமர்ந்திருக்கிற குழந்தை பின்பு மெதுவாக பெரியப்பாவின் மடியில் ஏறி உட்கார்கிறது. பின்பு பெரியப்பாவின் பையில் இருக்கிற பேனாவை எடுக்கிறது, அதை திறக்கிறது, பெரியப்பாவின் முகத்தில் கிறுக்குகிறது, பின்பு மூடி வைக்கிறது, தன் முகத்தில் கிறுக்குகிறது, பெரியப்பாவின் கண்ணாடியை இழுக்கிறது, பெரியப்பாவின் சட்டை மீது அமர்கிறது, பெரியப்பாவின் மூக்கை திருகுகிறது, பெரியப்பாவின் மீசையை இழுத்து பார்க்கிறது. இவ்வாறு ஒரு 15 நிமிடத்திற்குள் புதிய சூழலை கடந்து போக முடியும் என்று குழந்தையினுடைய அனுபவத்திலிருந்து காட்சியாக நாம் பார்க்கிறோம். இந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்குள் இதை செய்கிறதா? எளிய பள்ளிக்கூடங்கள், மாண்டிசோரி பரிந்துரைக்கிற பள்ளிக்கூடமோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி பரிந்துரைக்கிற பள்ளிக்கூடமோ, அரவிந்தர் பரிந்துரைக்கிற பள்ளிக்கூடங்களோ, அது நவீன சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடிய சிந்தனையின் விளைந்த பள்ளிக்கூடங்களோ குழந்தைகளை, எல்லா குழந்தைகளையும் இல்லாவிட்டாலும் கூட சில குழந்தைகளையாவது இத்தகைய துருதுருப்புக்குரிய தன்மையில் அனுமதிக்கின்றார்களா? அப்படி அனுமதிக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகள் ஏன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் முன் அழுது கொண்டே செல்கிறார்கள் என்பதை நான் கேட்டு பார்க்கிறேன். அதை ஒரு பொது வெளியில் உரையாடலாக மாற்ற முயற்சி செய்கிறேன். நான் சிறு வயதில் இருந்தபோது, நீங்களும் கூட சிறு வயதில் இருந்தபோது இந்த அனுபவத்தை பார்த்திருக்க முடியும். ஒரு 1980களில் 85களில் பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அடித்து கை கால் கட்டி இழுத்து வருகிற சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். குழந்தைகள் எப்போதும் துருதுருப்பாக இருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், 80களில் வாழ்ந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அஞ்சி நடுங்குகிற காட்சி ஏன் நிகழ்ந்தது என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னுடன் படித்த மாணவர்களை நான் போய் இழுத்து வந்த காட்சிகள் எனக்கு நினைவிருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு வரவே மாட்டேன் என்று அந்த என் நண்பன் ஒரு ரோட்டில் விழுந்து உருளுகின்ற காட்சியை இன்றும் என்னால் நினைவுபடுத்தி சொல்ல முடியும். பின்பு நாங்கள் என்னுடன் வந்த 4-5 பேர் ஆசிரியர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவரை கட்டி தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்தில் வந்து விடுவோம். மீண்டும் 4 மணி 3:30 மணி 4 மணிக்கு அவர் காணாமல் போய் விடுவார். விசாரித்து பார்த்தோம் என்றால் அவர் பாதி பள்ளிக்கூடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே வீட்டிற்கு ஓடிவிட்டார் என்று தகவல் வரும். இப்படி குழந்தைகள் ஓடி ஒளிந்து கொள்கிற இடமாக பள்ளிக்கூடம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை புதிய ஒன்றாக பார்க்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. ஆக பள்ளிக்கூடத்திற்குள் செல்கிற ஒரு குழந்தையினுடைய மனநிலை, பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கருதுகிற ஒரு குழந்தையினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு நாம் நிறைய உரையாடலை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகம் குழந்தையை அதிசயத்தை கண்டு வியக்கிறவர்களாகவும், ஆச்சரியத்துக்கு எப்போதும் தயாராக இருப்பவர்களாகவும், ஆன்மீக குருமார்கள் சொல்வது போல் அடுத்த நிமிடத்தை எந்த யோசனையும் இல்லாமல் சந்திப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் போன்ற புகழுரைகள் குழந்தைகள் மீது சூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த புகழுரைகளை நான் மறுக்கிறேன். குழந்தைகள் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்கள் உறவினர் வீட்டிற்குள் அறிமுகமே இல்லாத வேறொரு சூழலுக்குள் நீங்கள் அவர்களை விட்டுவிடும் போது 15வது நிமிடம் 20வது நிமிடம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த குழந்தை அந்த வீட்டிற்கு, அந்த புதிய சூழலுக்கு தன்னை இணைத்துக் கொள்கிற சௌகரியத்தை அனுபவமாக நாம் பார்த்திருக்க முடியும். இந்த சௌகரியங்கள் பள்ளிக்கூடங்களுக்குள் ஏன் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நாமெல்லாம் பின்னால் இருக்கிறோம், நாம் உறவினர் வீடு என்றால் நாம் இருக்கத்தானே செய்வோம் என்றெல்லாம் கூட நாம் இதை பேச முடியும்.
நம் பேசி பார்க்க முடியும். ஆனால் இவை அனைத்தும் போதுமான காரணங்கள் இல்லை. ஒருவர் பின்னால் இருக்கிறார், அப்பாவோ அம்மாவோ உறவினரோ நம் கூட இருக்கிற நண்பர்களோ உடன் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் குழந்தைகள் ஆச்சரியத்திற்கு தயாராவதில்லை. நமக்கு தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதால் குழந்தைகள் நாற்காலியை கவிழ்த்து போட்டு ஏறி அமர்ந்து கொண்டு அதில் புதிய முயற்சிகளை செய்து பார்ப்பதில்லை. குழந்தைகளினுடைய அக உலகில் இப்படி ஒரு இயல்பு இருக்கிறது. இந்த இயல்பு பள்ளிக்கூடத்திற்குள் செல்லும் முன் குழந்தைகளிடம் ஏன் வெளிப்படவில்லை என்பதுதான் இதனுடைய சாராம்சமான கேள்வி. அப்ப இந்த கேள்வியிலிருந்து நாம் குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கற்றல் முறைகளுக்கும் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க துவங்கலாம். பள்ளிக்கூடங்கள் நமக்கு சிறைச்சாலை போல் இருக்கின்றன என்று குழந்தைகள் கருதுகிறார்கள் என்று நாம் குழந்தைகள் நலம் குறித்து பேசுகிற போது பலர் கருத்து கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். சிறைச்சாலைகள் என்பதும் பூந்தோட்டங்கள் என்பதும் பார்ப்பவர்களுடைய பார்வை. குழந்தையினுடைய அக உலகில் எல்லாமும் புதுமையானது. குழந்தைகளை காலையில் பள்ளிக்கூடத்திற்குள் நீங்கள் அனுப்பிவிட்டு மாலை பள்ளி வாசலில் காத்திருக்கிற போது கண்ணீர் மல்க கட்டி பிடிக்கிற குழந்தைகள் நிறைய குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு என் மகன் அனுபவத்தில் அப்படி இருக்கிறது. வேகமாக ஓடி வந்து ஒரு கையில் தண்ணீர் பாட்டிலையும் இன்னொரு கையில் புத்தக பையையும் வைத்துக்கொண்டு என்னை பார்த்தவுடன் என் அருகில் வந்து இரண்டையும் எரிந்து விட்டு என்னை கழுத்தோடு கட்டிக்கொண்ட அனுபவம் என் குழந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இத்தகைய அழுத்தத்தை குழந்தைகள் வெடித்து என் மீது சாற்றுகிற அனுபவம் எனக்கு இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி 3:30 மணி அளவில் உள்ளுக்குள் நடக்கிற பள்ளிக்கூடத்திற்குள் நடக்கிற ஒன்றை குழந்தை வேறொன்றாக பார்த்து வைத்திருக்கிறதா, அல்லது அதில் பொருந்த முடியாத தகுதியை குழந்தை இழந்து விட்டதா, அல்லது பொருந்துவதற்கு தயங்குகிறதா என்றெல்லாம் அதில் கேட்டு பார்க்க வேண்டிய பெரிய தளம் இருக்கிறது. இந்த அடிப்படை குழந்தை உளவியல் நாம் பேசப்பட வேண்டிய கல்வி உரையாடலாக நான் பார்க்கிறேன். கல்வி குறித்து பேசுவதற்கு முன்பு குழந்தைகள் குறித்து பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகள் குறித்து பேச வேண்டும் என்ற கட்டாயத்திற்கான ஒரு கிரியா ஊக்கியாக, வினை ஊக்கியாக ஜான்வோல்டினுடைய பதிவுகள் நமக்கு கிடைக்கிறது. ஜான்வோல்ட் தன் புத்தகம் முழுவதும் எவ்வாறு குழந்தைகள் கற்கின்றனர் என்பதை தலைப்பாக வைத்துக்கொண்டு வேறு வேறு தளங்களில் பரிசோதனைகளை பதிவு செய்தாலும் கூட அந்த பரிசோதனைக்குள் அடிப்படையாக நான் பார்ப்பது குழந்தைகளுடைய மனநிலை எவ்வாறெல்லாம் பயணப்படுகிறது என்றுதான். ஏன் ஜான்வோல்ட் கல்வியோடு குழந்தைகளை இணைத்து வைத்திருக்கிறார் என்ற கேள்வியும் எனக்கு இந்த புத்தகத்தை பார்க்கிற போது எழுந்தது. குழந்தைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று அந்த புத்தகத்திற்கு தலைப்பு வைத்திருக்கலாம். ஏனென்றால் அப்படியான ஆய்வுகள் அந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. குழந்தைகள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று வைத்திருக்கலாம். அப்படியான உளவியல் பார்வை இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. குழந்தைகள் எவ்வாறு விளையாடுகிறார்கள் என்று இருக்கலாம். அப்படியான பார்வை இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. குழந்தைகளை சமூகம் எப்படி பார்க்கிறது என்று புத்தகத்திற்கு தலைப்பு வைத்திருக்கலாம். அப்படியான ஆய்வுகளும் அந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. இவையெல்லாம் கடந்து குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் என்று ஜான்வோல்ட் அந்த புத்தகத்திற்கு தலைப்பு வைப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நான் அதை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். கல்வியும் குழந்தைகளையும் இணைத்துதான் பார்க்க வேண்டும் என்று சமூகம் பார்ப்பது போல ஜான்வோல்ட் அந்த தலைப்பை தேர்வு செய்தாரா, அல்லது கல்விக்கும் குழந்தைகளுக்கும் சம்பந்தமில்லை என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற புது முயற்சிக்காக அந்த தலைப்பை தேர்வு செய்தாரா என்றெல்லாம் கூட அந்த தலைப்பு குறித்தே பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் என்றவுடன் கல்வி என்றவுடன் அவர்களுடைய இலக்கு. இப்படியான சமூக பார்வையை நாம் உடைப்பதற்கு, மாற்றுவதற்கு அவசியம் இருக்கிறது என்ற முடிவும் விருப்பமும் இருந்தால் மட்டும்தான் ஜான்வோல்டை நம்மால் படிக்க முடியும். சமூகமும் இலக்குகளும் அவசியமானவை என்று கருதுகிற ஒருவரால் ஜான்வோல்டை உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பது எனது பணிவான பார்வை. ஜான்வோல்டை படிப்பதற்கே நமக்கு ஒரு நிதானம் தேவைப்படுகிறது. சமூகத்தை பற்றிய, சமூகம் செயல்படுகிற செயல்பாடுகள் பற்றிய, சமூகம் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் பற்றிய போதுமான நிதானம் இருந்தால் மட்டும்தான் ஜான்வோல்ட் போன்றதொரு ஆளுமையின் கருத்துக்களை நேர்மையாக நமக்குள் பொருத்தி பார்த்து செய்து பார்த்து கொள்கிற வாய்ப்பும் தகுதியும் நமக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். கல்வி குழந்தை போனா போது படிச்சுக்கலாம் என்று கருதுகிற ஒரு
சாமானிய அல்லது இலகுவான மனநிலையை பொறுப்பற்ற மனநிலையாக நான் பார்க்கிறேன். இந்த பொறுப்பற்ற மனநிலையில் இருந்து கல்வியை புரிந்து கொள்ளவோ ஜான் கோல்டை புரிந்து கொள்ளவோ ஒருபோதும் முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையில் இந்த புத்தகத்திற்குள் ஜான் கோல்ட் குழந்தைகளையும் கல்வியையும் ஏன் இணைக்கிறார் என்பதற்கான செய்தியையும் இந்த உரையாடலுக்குள் நாம் தொடர்ந்து பேசி பார்க்கலாம் என்று நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். இந்த குழந்தை பற்றிய புத்தகத்தை கல்வி குறித்த ஒரு இடதுசாரி அமைப்புகள், மாற்று கல்வி குறித்த விருப்பமுள்ள நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி குறித்தான அக்கறையும் இந்த சமூகம் குறித்தான மாற்று பார்வையும் இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. யார் இந்த புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ற தளத்திலிருந்து பார்க்கிற போது நம்பிக்கைக்குரிய சமூக மாற்றை விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தை சமூகத்திற்கு தமிழில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களுடைய தரமும் இவர்கள் பணியாற்றுகிற தளமும் நம்பிக்கைக்குரியதாக அல்லது நம்பிக்கை மாற்றத்தை விரும்புகிற ஒரு தளமாக இருப்பதால் இந்த புத்தகம் நம்பிக்கைக்குரிய புத்தகமாகவும் நான் பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் அவர்களது வெளியீட்டாளர்களுடைய நோக்கத்திலிருந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து இந்த புத்தகத்தை பார்க்கிறார்களா அல்லது ஜான் கோல்ட் அவர்களுக்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறாரா, ஜான் கோல்டினுடைய நோக்கமும் மாற்று சமூகத்தை விரும்புகிற ஒரு களப்பணியாளர்களுடைய நோக்கமும் இசைந்து இருக்கிறதா என்று பார்க்கிற போது அப்படியான ஒற்றுமைகளும் குறைவாகவே இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. ஆனாலும் அவர்களை வெல்லக்கூடிய லாபகரமான சொல் நடையும் ஆய்வு குறிப்புகளையும் ஜான் கோல்ட் பதிவு செய்து வைத்திருப்பதால் எல்லா மாற்று ஆய்வாளர்களையும் களப்பணியாளர்களையும் வெற்றி கொள்கிற சாதுரியம் ஜான் கோல்டிற்குள் ஒளிந்திருப்பதை நான் ரசனையோடு பார்க்கிறேன். இப்படி ஒரு விரிவான தளத்தில் ஜான் கோல்டினுடைய கல்வி முறை குறித்து இந்த புத்தகம் நிறைய சுமந்து வருகிறது. ஜான் கோல்டினுடைய குழந்தை நலம் குறித்து இந்த புத்தகம் நிறைய சுமந்து வருகிறது. நாம் துவங்க வேண்டிய புள்ளி ஜான் கோல்ட் கல்வி பற்றி பேசினாலும் சரி, ஜான் கோல்ட் குழந்தையை பற்றி பேசினாலும் சரி, இந்த இரண்டிற்கும் இடையே பிரதானமாக இருப்பது குழந்தையினுடைய வளர்ச்சி, குழந்தையினுடைய அகப்பார்வை, குழந்தை தன்னளவில் எவ்வாறு இந்த உலகத்தில் தன்னை வியாபித்துக் கொள்கிறது, தன்னை விரிவடைய செய்கிறது, அதற்கு இந்த உலகம் என்ன வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது, இந்த உலகம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா, ஒருவேளை தயாராக இல்லாத சூழலில் அந்த குழந்தை எத்தகைய சிக்கலை எதிர்கொள்கிறது என்றெல்லாம் கூட இந்த புத்தகத்தின் வழியாக நாம் பேசி பார்க்க முடியும். இந்த வகையில் முதன்மையாக இந்த புத்தகம் ஒரு சிறந்த முன்னுரையோடு துவங்குகிறது. இந்த குழந்தையினுடைய கல்வி குறித்து தொடாமல் குழந்தைகளினுடைய வெற்றி தோல்விகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்று இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையின் முற்பகுதியில் ஜான் கோல்ட் உரையாட தொடங்குகிறார். அதில் மிக குறிப்பாக ஒரு செய்தியை பார்க்கிறார். குழந்தைகள் எப்போதெல்லாம் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் வெற்றி அடைவதற்கு சங்கடத்திற்கு உள்ளாகிறார்கள். குழந்தைகளால் நினைவாக இருக்க முடியவில்லை, குழந்தைகளால் இசைவாக இருக்க முடியவில்லை, குழந்தைகளால் நிதானமாக இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நிர்பந்தங்கள், பள்ளிக்கூடங்கள் நிர்பந்தங்களை முன்வைக்கின்றன என்று தனது முன்னுரையில் நிர்பந்தங்கள் குறித்து ஒரு முக்கியமான குறிப்பை தொட்டு துவங்குகிறார் ஜான் கோல்ட். நிர்பந்தங்கள் நம்மை என்ன செய்கிறது என்று நிர்பந்தம் குறித்து நமக்கு ஒரு பார்வை தேவைப்படுகிறது. எப்போதும் நிர்பந்தமாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைத்துக் கொள்கிற சமூக கட்டமைப்பும் இருக்கிறது. நிர்பந்தங்கள் இல்லாத இடத்தில் நாம் எப்படி வாழ்வது என்ற பயம் கூட சமூகத்தில் சிலருக்கு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். யாராவது ஒருவர் நம்மளை கட்டுப்படுத்தினாதான் நமக்கும் சரியா இருக்கும் என்று உரையாடல் வழியாக அவர்கள் வெளிப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த வெளிப்பாடு ஒரு வயதுக்கு பிறகு, ஒரு வயது நிறைந்த பிறகு, ஒரு 40 வயதில் 25 வயதில் துவங்கி 35-40 வயதுகளில் சமூகத்தை பார்க்கிற போது சமூகம் ஒரு பெரும் முரட்டுத்தனமான அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பிற்குள் நாம் உயிர் வாழ்வதே சிக்கலாக போகிறது என்ற மன பதட்டத்தில் யாராவது ஒருவர் நமக்கு துணையாக வழிகாட்டுதல் செய்தால், நம்மை தொடர்ந்து நேர்படுத்தினால், நாம் விலகி போகிற போது
அழுத்தமாக கண்டித்தால் நமக்கு இந்த சமூகத்தில் இன்னும் சௌகரியமாக வாழ முடியும் என்ற மனோபாவம் சமூகத்தில் தோன்றுவது வியப்பொன்றுமில்லை. இது ஒரு 35 வயது நபருக்கு 40 வயது நபருக்கு தோன்றினால் அது வரவேற்புக்குரியதாக கூட சமூகம் நினைத்து கொள்ளக்கூடும். ஆனால் இந்த கண்டிப்பு, இந்த நிர்பந்தம் பழக்கமாய் இருக்கிற ஒருவருக்கு ஒரு விளைவை தருகிறது அல்லது தருவதில்லை. அது உரையாடல் அல்ல, உரையாட வேண்டிய வேறு தளம் அது. ஆனால் இந்த கண்டிப்பும் அழுத்தமும் ஒரு குழந்தைக்கு ஏற்படுகிற போது அந்த குழந்தை என்னவெல்லாம் சிக்கலுக்கு உள்ளாகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் என்று ஜான் போல் தன் புத்தகத்தை துவங்குகிறார். கல்வி குறித்து, குழந்தைகள் குறித்து நாம் பேசுகிற போது குழந்தைகள் நிர்பந்தத்தில் இருந்து இந்த சமூகத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள், முழுமையான பார்வையை, முழுமையாக பார்க்கும் திறனை நிர்பந்தத்தின் வழியாக, அழுத்தத்தின் வழியாக இந்த குழந்தைகள் எவ்வாறு இழக்கிறார்கள் என்ற கவலையோடு இந்த முன்னுரையில் நாம் குழந்தைகள் பற்றி உரையாடி பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம்.